நமக்குள் சகிக்கிற எதுவுமே லாபகரமானது. கரங்களை உயர்த்தி ஆம் என்று சொல்லி பெற்றுக்கொள்ள. என்றைக்கு விடுதலையாய் வருகிற சத்தியம் நம்முடைய சூழ்நிலையிலிருந்து நம்ம என்ன செய்யும்? மேல் எழும்பத்தக்கதாய் நம்மை ஜெயம் கொள்ளுகிறவளாய் மாற்றுகிற சத்தியம். ஏமே, சூழ்நிலைகளில் பிரச்சனை இல்லை, சரீரத்தில் போராட்டம் வருவது இல்லை, குடும்பங்களில் போராட்டம் வருவதில்லை என்று வேதம் சொல்லவே இல்லை. ஆனால் சுகமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னார். ஏமே, நன்றை கவனிக்க வேண்டும். பதிலை கொடுத்திருக்கிறார். பிரச்சனைகளை பேசுவதை பார்க்கலும் தேவன் பதிலை கொடுத்திருக்கிறார். நிறைய நேரம் நம்ம போராட்டத்தையும் பிரச்சனையும் பேசுகிற உலகத்தில் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது வேதம் நமக்கு கொடுக்கிற எல்லாமே பதில், நிரந்தர தீர்வுகள். ஏமே, அதனால தான் கவனிங்கள், நீங்கள் இந்த இடத்திற்கு வந்து ஒரு சூழ்நிலையிலும் கூட மாற்றம் இல்லாமல் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லவே முடியாது. எத்தனை பேருக்கு சாட்சிகள்? மாற்றிக்கொண்டே இருக்கிறார் பெரியவர். ஏமே, சூழ்நிலை மாறவில்லை, சவால் மாறவில்லை, சோதனை மாறவில்லை, ஆனால் நான் மாறி இருக்கிறேன். ஆமே, கர்த்தர் உள்ளான மனுஷனில் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவதற்குரிய ஒரே முகாந்திரம் வார்த்தை மாத்திரமே. ஏனென்றால் அவர் சத்திய ஆவியானவர். அதனால தான் கவனிக்க வேண்டும், தேவன் என்னை பலப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைபடுகிறார் என்றால் சத்தியம் இல்லாமல் ஆண்டவர் எதையும் வைத்து பலத்தை தருவது இல்லை. அவருடைய வார்த்தையை அனுப்பியே அவர் குணமாக்குகிற தேவன். ஏமே, இப்படி கவனிங்கள். வசனத்திலே எபிரேயர் 12 வாசித்த பிறகு நான் ஒரு இணைப்பாக இன்றைய நாளிலும் ஒரு ஸ்லைட் டீவியேஷன் இல்லை என்றால் சிறிய ஒரு கிளைக்கு நேராய் செல்லலாம், மற்ற பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 12 1 நாம் 11 வசனங்கள் வரை வழக்கம் போல் வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஹல்லேலூயா. வார்த்தையை உள்ளபடியே வாசிப்பதில் எவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஆமே, எத்தனை முறை வாசித்தாலும் நான் வாசிப்பேன். ஏன் தெரியுமா? அதில் பரிச்சயம் வர வேண்டும். ஏமே, நம்ம திரும்ப திரும்ப வாசிப்பதற்கு முயற்சி எடுப்பது ஏன் அவசியம்? அப்பொழுதுதான் பரிச்சயம் உண்டாகும், பழக்கம் வேண்டும். அந்த வேத வாக்கியங்களுக்கு அடுத்த பழக்கம் மிக முக்கியம் தேவ பிள்ளைக்கு. உலகத்தாரை வைத்து இதை பேசவே முடியாது. ஆண்டோடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா உலக பேச்சில் பழகி இருக்கிற ஆண்டவர் பிள்ளைகள், வேதத்தோடு பழகாதவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற முடிவுகளை வைத்து மாத்திரம் சொல்வதில்லை, வாயின் வார்த்தைகளை வைத்தும் தாங்கள் இன்னார் என்பதை காட்டி விடுவார்கள். கவனமாக இருங்க. என்னதான் சபைக்கு வந்தாலும் அந்நிய பாஷை பேசினாலும் வசனத்தோடு பரிச்சயம் இல்லாத நாக்கு உலக பேச்சில் தான் இருக்கும். எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகள் தான்.
ஆனால் எல்லாருக்கும் ஒரு அளவு உண்டு, தரம் உண்டு. அளவென்று நான் சொல்லும்போது லெவல் இல்லையா? ஆதலால் எதை பின்பற்றுகிறோம்? கடந்த வாரம் நான் பேசினது உடனே நினைவுக்கு வருகிறது. நம்மை சுற்றி யாரை அனுமதிக்கிறோம் என்பது மிக முக்கியம். எத்தனை பேருக்கு நினைவுக்கு வந்து விட்டது? நம்மை சுற்றி யாரை வைக்கிறோம் என்பது மிக முக்கியம். மேகம் போன்ற திரளான சாட்சிகளும் உண்டு, உலகமும் உண்டு. தேவப்பிள்ளை, உண்மையா இல்லையா? நம்மை சுற்றி உலகம் இருக்கிறது. உலகத்தின் பாவ பழக்கங்களை உடையவர்கள் இருக்கிறார்கள், ஜென்ம சுபாவத்தின் மக்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாமும் அப்படி இருந்தவர்கள். அதனால் பெரிய தரத்திற்குரியவர்களாய் இன்று மாறிவிட்டபடினால் பெருமைப்பட்டு இதை பேசவும் கூடாது. நான் சொல்லுவது யதார்த்தத்தின் வார்த்தை. நம்மை சுற்றி சோதனைகளும் உண்டு, பாவங்களும் உண்டு, சடங்காச்சாரங்கள், கலாச்சாரங்கள் உண்டு. ஆனால் இவைகளின் மத்தியில் வசனம் சொல்லுகிறது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்திருக்கு, நம்மை சூழ்ந்திருக்கு. அப்படி என்றால் நம்மை சுற்றி எதை சூழ வைக்கிறோம் என்பதே மிக முக்கியம். ஆமென். சூழ்ந்து கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? நம்மை நெருங்கி வருவது. எத்தனை பேருக்கு புரிகிறது? எல்லாம் இருக்கலாம் எல்லார சுற்றியும். அதை தான் சொல்லுவேன், நெருங்கி நிற்கிற பாவம் கூட நெருங்கித்தான் இருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த வசனம் எல்லாம் இப்போது பிரிகிறது? நெருங்கி நிற்கிற பாவம் கூட நெருங்கித்தான் நிற்கிறது. ஆனால் ஒரு ஆளுக்குள் நுழைந்து ஆட்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இடம் கொடுத்தால் வரும். எந்த பாவமும் அப்படித்தான், பிசாசும் அப்படித்தான், எந்த சோதனையும் அப்படித்தான், எந்த சூழ்நிலையும் அப்படித்தான். உலகம் என்னை சுற்றி இருக்கிறது என்பதனால் யாருமே உலகத்தின் மக்களாய் மாற வேண்டும் என்று வேதத்தில் சொல்லவே இல்லை. நான் என் வார்த்தையை அனுப்பி உலகத்தில் இருந்து அவர்களை பிரித்தேன் என்றே சொன்னார். யோவான் 17 உங்களுக்கு நினைவுக்கு வரும். வார்த்தையை அனுப்பினாலே உலகம் பிரியணுங்க. அப்ப சத்தியத்தை கேட்டுக்கொண்டு உலக மக்களை போல எண்ணத்திலும் பழக்கத்திலும் உடையிலும் நாகரிகத்திலும் நாம் வாழ அனுமதிக்கப்படவில்லை. எத்தனை பேருக்கு ஆம் என்று சொல்ல முடியாது? ஆனால் ஆமேன் என்று சொன்னால் மாற்றப்படுகிறோம். அதற்கும் ஒரு விருப்பம் அவசியம். கர்த்தர் எல்லாரிடத்திலுமே பேசுவா. ஆனால் நான் சொன்னது போல ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவு உண்டு. சீஷர்கள் நெருங்கினது போல பெருங்கூட்டம் நெருங்கவில்லை. சீஷர்களிலும் ஒருவன் அவர் மார்பில் சாய்ந்தது போல எல்லாரும் சாயவில்லை. இயேசு ஒருவராகத்தான் இருந்தார். நான் இதையெல்லாம் பேசும்போது வெளிச்சம் உண்டாகிறது. ஏன் ஐயா இயேசு மாறவில்லையே? இதற்கு சாட்சி வேற என்ன வேண்டும்? யார் வேண்டுமானாலும் அவரிடத்துல நெருங்கலாம், தொடலாம், பழகலாம். ஆனா எல்லாருக்கும் அந்த நெருக்கம் ஒத்து போகவில்லை. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? சில பேர் சத்தியத்தை சொல்வதனாலேயே அவரிடத்தில் போக பயப்படுகிறார்கள் என்ற வார்த்தை போதகர்களை குறித்தும் வந்து விடுகிறது. ஏன் பயம் வர வேண்டும்? விசுவாசம் இருக்கும் இடத்தில். விசுவாசம் பயத்துக்குரியது அல்லவே, அன்புக்குரியது அல்லவா? தேவனிடத்தில் அன்பு இருந்தால் தான் விசுவாசமே. அன்பு நிமித்தமே கீழ்ப்படிதலும் உண்டாக வேண்டும். ஏனென்றால் இது புதிய பிரமாணம். என்னை கவனிங்கள், இயேசுவினிடம் நெருங்கினவர்கள் இயேசு யார் என்பதை அறிந்தும் மிக 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 அன்புள்ளவர் என்பதை அறிந்தவர்களாய் நெருங்கி பழக பயமற்றவர்களாய் இருந்தார்கள். நெருங்க நெருங்க அவருடைய அன்பு வெளிப்பட்டது. அதே சமயம் சிட்சிக்கவும் செய்தார் என்பதற்காக ஓடிவிடவில்லை. அந்த சிட்சையின் பின்னணியில் இருக்கிற அன்பை புரிந்து கொண்டவர்களை நெருங்கினார்கள். ஆமென் என்று சொல்லிவிட்டு நீங்களும் நானும் உறவை புரிந்து கொள்ளலனா வளர முடியாதுங்க. இது கர்த்தருக்குள்ள இருக்கிற காரியம்தான். ஆரம்பம் சபையில் நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சபையிலே நம்மை இணைத்து அவரோடு வைக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் இருக்கிற இணைப்பிலும் அவரை வைத்துத்தான் அர்த்தம் உண்டாகிறது. அதனால்தான் ஐக்கியம் வித்தியாசமானது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? வசனமற்ற ஐக்கியத்தை தேவன் ஒரு கால வேதத்தில் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் தன்னோடு இணைத்தவர்களை தன் மூலமாய் மற்றவர்களோடும் இணைத்தார். அதனால் தான் செடி என்றும் ஒன்றுதான், கொடிகள் அநேகம் இருக்கலாம், அவயவங்கள் அநேகம், ஆனால் தலை ஒன்றுதான். ஆமென். சரீரம் ஒன்றுதான். இந்த இணைப்பிலே கர்த்தர் இருக்க சொன்னாரே ஒழிய ஒருவருக்கொருவர் பார்த்து நாம் சாரத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கவில்லை. அவரை சார்ந்திருந்த சாரத்தை பெற்றுக்கொண்டு ஒருவரோடு ஒருவர் நாம் பக்தி விருத்திற்கு ஏற்ப இணைய அழைத்தார். இணைய என்றால் ஐக்கியத்தில் இருக்க அழைத்தார். ஆமென். இப்போது கவனிங்கள், இதெல்லாம் நான் வாசித்து வந்திருக்கிற பல மாதங்களின் வேத பகுதி நான் விரைவாக இங்கும் அங்குமாக கோடிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறதை என் ஆவியில் உணர்கிறேன். நீங்களும் வளர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் ஆவியிலும் புரிந்து கொண்டே வருவீர்கள். ஆமென். இதெல்லாம் தொடர்புகள். நான் புதிதாக பேசவில்லை, ஏற்கனவே பேசினதை தேவன் நமக்கு இப்ப நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார். இப்ப கவனிங்க, ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிற உலகம் மாறாது, நெருங்கி நிற்கிற பாவம் ஓடாது.
சூழ்ந்து நிற்கிற காரியங்கள் என்ன என்பதை நாம் தான் தீர்மானிக்கிறோம். என்னை நெருங்கி எது வர வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்கிறேன், மற்றவர்கள் அல்ல, தேவனும் அல்ல. எதனை புரிந்து கொள்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லி தரும்பொழுது ஒரு மனுஷன் தன்னை சூட வைக்கிற காரியங்களை கண்டுபிடிக்கிறான். எது நெருங்கணும், எது என்னை சுற்றி இருக்கணும், நட்பு என்ன, ஐக்கியம் என்ன, ஐக்கியத்தின் தரம் என்ன, எல்லாவற்றையும் இனம் கண்டுகொள்ள வைக்க தேவன் உதவுகிறார். ஆமென். இப்பொழுது கவனியுங்கள், இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 12 விரைவாக சில காரியங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஹீப்ரூஸ் 12 1வது வசனம் நாம் பலமுறை வாசித்து விட்டோம். நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட வேண்டும், பாரமான யாவற்றையும் தள்ளிவிட வேண்டும். சரி, 2 வரும்பொழுது அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். ஆமென். என்ன கவனிங்க, வாழ்க்கைக்கு முன்னாடி சந்தோஷம் இருக்கும்போது இந்த பிரசன்ட் லைஃப்ல அவமானம் வராதுன்னு ஆண்டவர் சொல்லலை. கிறிஸ்தவர்களே, இது ஒரு கடினமான உபதேசம். அப்படி என்றால் பயிற்சி பெறுகிறவர்களுக்கு இது லாபகரமான உபதேசம். இட்ஸ் a very profitable teaching. If you are trained by God, if you know what it is to receive the discipline from God, it's a very profitable teaching. லாபகரமான உபதேசம் இதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுனா எனக்கு எப்பவுமே லாபம் தான்னா. எப்படிப்பட்ட லாபம்? கெட்டதெல்லாம் கிடைக்கணும், சம்பளம் சூப்பரா இருக்கணும், கஷ்டமே இருக்கக்கூடாதுங்க வாழ்க்கையில், ஓஹோன்னு இருக்கணும். ஆசீர்வாதம் என்பதற்கே அர்த்தம் மனுஷனை பார்த்தா புரியாது உங்களுக்கு, வேதத்தை பார்த்தா தான் புரியும். பொதுவான பேச்செல்லாம் இல்லை பைபிளில். அதான் இன்னொரு கிறிஸ்தவங்களை பார்த்து கூட கற்றுக்காதீங்க. அவங்க ஆண்டருக்குள்ளே நடக்கலைன்னா, வார்த்தை இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் லைஃப். அதாவது புரியுமோ? ஏதோ ஒரே சர்ச்சில் போகிறோம், ஒரே அல்லேலூயா சொல்கிறோம், ஒரே பாட்டை பாடுறோன்றனால எல்லாருக்கும் ஒரே அஸ்திபாரம் இல்லை. ஆமென். கட்டடம் என்னவோ ஒன்றுதான், நீயும் கட்டுற நானும் கட்டுறேன், அழகா இருக்க வெளியில. ஆனா அஸ்திபரத்தை யார் அறிவார்? அந்தரங்க வாழ்க்கையில யார் வசனத்துக்கு பயப்படுகிறார் என்பதையே அஸ்திபாரம் என்று வேதம் சொல்லிற்று. அந்தரங்கத்தில் இருக்கிற எதுவுமே வெளியரங்கமாகும் எப்பொழுது? சோதனை வரும்பொழுது. ஹல்லேலூயா சிஸ்டர், சாட்சி கொடுக்கும் போதும் சொல்லாம போயிட்டீங்களே. சோதனை வரும்போது தான் ஏன் வெளிப்படும்? அம்மா சாட்சி கொடுக்கும் போது ஓஹோஹோ கர்த்தர் எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்வதினால் வெளிப்படும் என்று நினைத்து விட்டீர்கள். வேதம் அப்படி சொல்லவில்லை. மழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, புயலும் வந்தது, ஒரு வீடு நின்றது, இன்னொன்று முழுவதும் விழுந்து அழிந்தது. கொஞ்சம் கூட இருந்தது என்று வரவில்லை, முழுவதும் விழுந்து அழிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே பிரச்சனை 2 பேருக்கும் வரும், 2 பிலீவர்ஸ்க்கும் வரும். ஒரு ஆள் சோக்கால் பிலீவர், இன்னொருவர் சோக்கான பிலீவர். ஆனா ஒரு ஆள் நிக்கிறாரு, ஒரு ஆள் விழுந்துடுறாங்க. அதுக்கு காரணம் அஸ்திபாரம். கேட்டபடியே வாழ்வதற்கு கஷ்டம் வந்தாலும் விட்டு கொடுக்கிற ஆளு ட்ரைனிங்ல இருக்கிறாங்க, பழக்கம் ட்ரைனிங்ல இருக்கிறாங்க. அது என்ன? ட்ரைனிங் ஃபார் ரைச்சஸ்னஸ், நீதிக்குரிய ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்ல இருக்கிறவனுடைய ஃபியூச்சரை தான் இப்ப பார்க்கணும். Come on, try and understand something very important here. இப்போ இம்பல்சிவா, இன்ஸ்டிங்டிவ் அப்படின்னு வாங்களே, அந்த குயிக்கா திடீர்னு தொட்ட உடனே இந்த காரியெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கக்கூடாது. சிஸ்டர், இட்ஸ் a very hard teaching இல்லை? ஆனால் பழகினவர்களுக்கு நான் சொன்னேன் இட்ஸ் a profitable teaching. ஏன்னா ப்ராஃபிட் எப்போ தெரியும்? போட்டவனே தெரியாது, முடிவில் தெரியும். கரங்களை தட்டிக்கோங்க உங்களுக்காக. போட்ட உடனே வரதெல்லாம் ப்ராஃபிட் இல்லை. எத்தனை பேருக்கு அது புரியுது? அது வரும், அதெல்லாம் வேற விளையாட்டு. எத்தனை பேருக்கு தெரியுது? 1 போட்டால் 10 வரும். லாட்ரி, சூதாட்டம், கேசினோ, அதில் வரும். அதனாலே பிசாசுகளை வைத்து ஏமாற்றி விடுகிறார்கள். ஏன்னா இந்த மாதிரி இழுக்கப்படுறவங்களை முழுமையுமாய் மொட்டையாக்குவதற்கு அதற்கு தெரியும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது?
திடீர் இன்பங்கள், திடீர் லாபங்கள், திடீர் வரவுகள், திடீர் உறவுகள் சில கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப இன்பமான விஷயம். ஏன்னா திடீர்னு கிடைக்குது, டக்குன்னு கிடைக்கணும். ஜபம் பண்ண உடனே வெயிட்டிங் பிடிக்கிறது இல்லை. திஸ் கான்செப்ட் இஸ் வெரி பவர்ஃபுல். திஸ் இஸ் அபவுட் வெயிட்டிங் அப்பான் த லார்ட். சின்ன பிள்ளைங்களிருந்து வயசானவங்க வரைக்கும் வரீங்க வேதபாட வகுப்புக்கு, அநேகர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நன்றாக கவனிங்க. வெயிட் பண்றது என்ன கர்த்தருக்குள்ள அப்படின்னு தெரியாதவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க லைஃபை. இது மாதிரி வெளியில யாரும் பேச மாட்டாங்க. அது யார் அந்த கர்த்தர்னு கேட்டுருவாங்க முத வேலை. ஆனா நமக்கு தெரியணும், waiting is not a wasted time if you wait upon the Lord, because blessed are those who wait upon him. Hallelujah. பெற்றுக்கொண்டவங்க எல்லாம் blessed சொல்றதுக்கு பதிலா அவரோடு காத்திருக்கிறவங்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வது வேதம். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப கவனிங்க, இந்த காத்திருக்குதல் என்பதே ஒரு வல்லமையான அழகான தியரி. அதுல வர்றதுதான் டிசிப்ளின். எதெல்லாம் அவரால் வரவில்லையோ அதை அவர் வெட்டி விட்டு வேரோடு எடுத்து விட்டு அவரை சார்ந்திருக்குதலை கற்றுத் தருகிறாரே, அதுதான் காத்திருக்குதல் கர்த்தருக்கென்று. ஏனென்றால் அந்த காத்திருக்கிற அனுபவத்தை பற்றி தேவன் நம்மோடும் பேசினார். சங்கீதம் 130 ஒரு ஜாமக்காரன் காத்திருக்குதலை போல. அப்படின்றால் விடியல் வரும் என்பது ஏதோ ஒரு யூகம் இல்லைங்க. This is not about dreaming something to happen tomorrow. No, this is not an assumption. இது வல்லமைக்குரிய ஒரு காத்திருக்குதல். அப்படின்றால் என்ன அர்த்தம்? I wait upon the Lord, I wait for the Lord, I wait upon his word. ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறேன். நானாக பேசவில்லை, சங்கீதத்தில் இருக்கிறேன், நாம் வாசித்தோம், நாம் படித்தோம். நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அது கூட ஒரு யூகம் இல்லை, அவர் பேசி இருக்கிற விஷயத்தை. எவ்வளவு வல்லமையா பாருங்க. இயேசுவுக்கு அவருக்கு முன்பு இருக்கிற சந்தோஷத்தை பிதா காண்பிக்கவில்லை என்றால் சகிக்கக்கூடிய எண்ணம் கூட வந்திருக்காது. எனக்கு இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கர்ப்பம் தரித்த வார்த்தையா இருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த கர்ப்பம் தரித்த வார்த்தை என்றால் புரிகிறது? Every word is impregnated with meaning. ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்ப்பம் தரித்தல் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு. This is about the future perspective, correct? This is about the future prophet. But the point, he is able to look unto the future with a hope and be able to persevere in the present trial. எதிராக இருக்கிற ஒன்றை மனசுல வச்சுட்டு இடையில இருக்கிற ப்ராசஸ்ல நடக்க முடியும்னா அது தாங்க காத்திருக்குது. You are not waiting without hope, you are waiting in hope. அதுதான் விடியலுக்கு இருக்கிற நம்பிக்கை. சும்மா காத்திருன்னு சொல்லலையா, அவர் பேசுகிறாரா. பேசுகிறவர் சொல்லுகிறா, உன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், உன் எதிர்காலம் எப்படி இருக்கும். என்ன நல்லா கவனிங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப என்னையும் பார்க்கும் பொழுது மற்றவர்களையும் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்குள் கற்றுத் தருகிற விஷயங்கள் ஆண்டவருக்குள்ளாய் பலப்படும்படியும் படித்து கொள்ளும்படியும். When everything goes well, it's easy to say God is good. But when everything is against you, that's when you need to say that our God is good all the time. எல்லாம் நல்லா போகுதுன்னா யார் தான் நல்லவர் ஆண்டவர்னு சொல்லாம இருப்பாங்க? என் வாழ்க்கையில சோதனை வரும்பொழுது அவர் வார்த்தை நல்லதாகவே இருக்கிறது, அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்வதே சாட்சி. This is a hard teaching, but it's a profitable teaching. சும்மா லகுவா ஓட வைக்க ஆண்டவர் என்னை அழைக்காவிட்டாலும் அவரை நோக்கி ஓடும் பொழுது லாபகரமாய் ஓட அழைத்திருக்கிறார். ஏன்னா இந்த லாபம் எண்டை பற்றினதுன்னு சொன்னீங்கல்ல, முடிவை பற்றினது. என்னங்க முடிவுக்காக காத்திருந்து இந்த ப்ரெசண்ட்டை விட்டுருணுமா? நான் கேட்குறேன், ப்ரெசண்ட்டுக்காக முடிவை விட்டுருணுமா? நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாராண்டா. நீங்கள் சொல்லும், ப்ரெசண்ட்டுக்காக ஃப்யூச்சரை விட்டுடலாமா? ஃப்யூச்சருக்காக அதுக்காக ப்ரெசண்ட்டையும் விட்டுடலாமா சிஸ்டர்? வேறே இல்லை. ஃப்யூச்சரை வச்சு ப்ரெசண்ட்டை நடந்தாதான் ப்ரெசண்ட்டே ப்ரெசண்ட்டாக மாறும். இல்லைன்னா வேஸ்டட் லைஃப். பிலீவ் மீ, எத்தனை யங் பீப்புள் மனசுக்கு வந்ததெல்லாம் கண்டதெல்லாம் கோலம் கொண்டதெல்லாம் வாழ்க்கைன்னு பண்ணிட்டு இன்னைக்கு கிண்டதெல்லாம் உப்புமாவா ஆயிடும். என்ன உள்ள போச்சு என்ன வெளியில் இருக்குன்னே தெரியாமல் கிண்டிட்டு இருக்க வேண்டியதுதான் வாழ்க்கையில். Life has to have meaning and purpose. It has to have a focus and perspective. சும்மா
போகிற வழியெல்லாம் வழின்னு சொல்கிறதுக்கு ஆண்டவரே இல்லைங்க. அதனால தான் உலகத்திலிருந்து பிரியாத கிறிஸ்தவ வாழ்க்கைனா சிம்பிள். வசனத்திலே இல்லை மைண்டுன்னு அர்த்தம். இது எனக்கு உங்களுக்கும் பிசாசு வைக்கிற செக். ஏன்னா மைண்டை வசனத்திலிருந்து எடுத்துட்டா யூஸ்லெஸ் கிறிஸ்டியன். சர்ச்சுக்கு போ, டங்ஸ் பேசு, பாட்டுக்கு டான்ஸ் ஆடு, கைத்தட்டு, காணிக்க போடு, ஓடிவா, என்கிட்ட தான் வரணும். என்னங்க பயந்துட்டீங்க? If the word is not there, only the world is there. Either word or the word. அதனால தான் அவன் பார்க்குற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, மைண்டில் இருந்து வார்த்தையை எடுத்துட்டா உலகத்தின் விதை உட்காரும்னா ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற ஜாயை நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. Pastor always says one statement. For devotion we come to the Lord, but for the delight we go to the world. இந்த தியரி பைபிளில் இல்லை. Though it seems to be painful at this time, in the future, you know for sure you're going to receive peace as the prophet. சமாதானமே லாபம். நான் கேட்குறேன், நல்ல கஷ்டப்பட்டு படித்து வளர்ந்து எல்லாம் சாதிச்சுட்டு முடிவில் அழுதுட்டு உட்காந்துருக்கிற வாழ்க்கை இல்லைங்க. அது சொல்லுவாங்க, பிள்ளையை இப்படி பெற்று வளர்த்துட்டு குரங்கு கையில் பூமாலன்னு சொல்கிற பழமொழி போல் வாழ்க்கை நாசமாயிடுச்சு. அப்போ எல்லாருக்கும் இருக்க ஒரு ஆசை, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும். ஒரு பேரண்ட்டே அதனால தான் டிசிப்ளின் பண்ணுறாங்களாம். ஏன்னா இஷ்டப்படி என் பிள்ளையை வளர்த்துட்டா ஃப்யூச்சர் நல்லா இருக்காதுன்னு தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் நம்மை சிட்சித்தார்கள். சிட்சிப்பு இல்லைன்னா வாழ்க்கை உருப்படுமா? அதனால சிட்சித்தார்களாம். உண்மை அதுதான். பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஏன் சிட்சிக்கணும்? If you love your child, you have to discipline your child. Otherwise, love doesn't have its meaning. எத்தனை பேருக்கு புரியுது? இங்கே அன்பு அன்பு அன்புன்னு டிசிப்ளினே இல்லாமல் வளர்த்த அந்த பிள்ளைக்கு ஃபியூச்சரே இல்லை. பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். Can you understand this meaning of hatred here? You hate your child if you don't use the rod. அப்போ தடி எடுத்து அடி, பிரம்பனால அடினா ஹார்டா தெரியுது. ஆனால் அன்பு இருந்தால் தான் அடிக்க முடியும்னு அப்பா சொல்றார். இப்போ அன்பு இருக்கிற இடத்துல சிட்சை இருக்கும். என் தேவன் சொல்லி தரும்பொழுது நல்லா கவனிங்க. இந்த ப்ராஃபிட் அவர் பார்க்க எவ்வளோ அழகாக கண்களை திறக்கிறா பாருங்க. இஃப் யூ வெயிட் அப்பான் த லார்ட், இஃப் யூ நோ காட் இஸ் டிசிப்ளினிங் யூ, கன்சிடரிங் யூ as your son, as a son or daughter, that's when there's a guarantee for the future. இப்போ இந்த கேரண்டியை பிதாவானவர் இயேசுவுக்கு காட்டினபடினாலே சகிப்பு என்ற வார்த்தையை தாண்டி இன்னொன்று வந்திருக்கிறது. அவர் அவமானத்தை எண்ணாமல். ஏமே என்னை கவனிங்க, அவர் அவமானத்தை எண்ணவில்லையா. இப்போ தாட் லைஃபும் மாறணும். ஏமே இன்னொன்று என்னை நல்லா பாருங்க, குறித்து வைத்துக்கொண்டு என் கண்களை பாருங்கள். ஃபியூச்சரை காண்பித்த பிதா இந்த பிரசன்ட்ல சகிப்பையும் கொண்டு வரும்படியாய் சிலுவையை அனுமதித்தார். பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை அனுமதித்தார். ஏன் அனுமதித்தா? சகிப்பு அப்பொழுதுதான் உண்டானது. அந்த சகிப்புலையும் அவர் அவமானத்தை எண்ணவில்லையா. எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்போ ஒன்றை சகிக்கிறேன் சகிக்கிறேன் சகிக்கிறேன்னு சொன்னால் ஒரு நாள் தெரித்து விடும் வாழ்க்கை. அதான் பாட்டில் பண்ணி வச்சா பாட்டில் உடஞ்சிடும், ஒரு நாள் வெடிச்சிடும். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? நான் சகிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லார் வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படியே வெடிச்சு அழுவோம். எவ்வளோ சகிச்சையா, உனக்கு என்னையா தெரியும் அப்படின்னு புருஷனுக்கே நம்ம தகவல் கொடுப்போம். ஏன்னா ரொம்ப நாள் சகிச்சது அவருக்கே தெரியாது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? ஆனால் சகிப்பு என்பது சந்தோஷத்துக்குரியதான். ஏன்னா there's something waiting for me. I know my future is going to be hopeful and peaceful. அங்கே ஒரு சந்தோஷம் இருக்கு எனக்கு. அப்படின்னா என் முடிவு சந்தோஷம்யா. நான் கடக்கிறத பார்த்து நீ கண்ணீர் விடாதேன்னு அவரே சொன்னார். எருசலேமின் குமாரத்திகளை ஏன் ஒவ்வொன்று உங்களுக்காக அழணும், எனக்காக அழுதுட்டு இருக்கீங்களே, வேஸ்ட் ஆக்குறீங்க டைமை. புரியுது? அந்த பெர்ஸ்பெக்டிவ் இல்லாத ஆட்கள்லாம் இப்படி தான். எதுக்கு அழறோன்னு நமக்கே தெரியாது. அழ வேண்டிய காரியத்துக்கு அழாமல் அழக்கூடாத காரியத்துக்கு அழுதுட்டுருப்போம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? அப்போ ஆண்டவர் அதுலேயும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சுருந்தார். சிலுவையை சகித்தார் என்றாலும் அவருடைய எண்ணங்கள் பயங்கர ஆரோக்கியமாக இருந்தது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியும்? அந்த அவமானத்தை எண்ணவில்லையா. எத்தனை பேருக்கு அது ஆச்சரியமான ஒரு வசனம். அவமானத்தை எண்ணவில்லை அப்படின்னா அவருடைய தாட் லைஃப் ரொம்ப வல்லமையாக இருந்தது. இந்த சோதனையிலும் வேதனையிலும் இந்த என்ன சொல்லலாம், இருளின் பாதையிலும் பள்ளத்தாக்கிலும் போராடுற இடம் எது தெரியுமா? மைண்டு தான். ஆண்டவர் செய்ய போகிறத ஆவியில் சொல்லிக்கொண்டே இருப்பார், ஆனால் மைண்டில் போராட்டம் உட்காந்துருக்கும்.
ஐயோ போற போக்கில் நம்ம மைண்டே செதறி பைத்தியம் பிடித்து விடுவது போலெல்லாம் அட்டாக் வரும். எத்தனை பேர் அது உண்மைன்னு கை தூக்க வேண்டாம், ஆனால் நமக்கு தெரியும். இப்படி போட்டுருவோம். அது பிசாசை விட பொல்லாதது. இந்த மைண்டில் வர எண்ணம் இருக்கே, அதனால தான் பிசாசும் பொல்லாதது. அது மைண்டை தான் பிடிக்குது. ஏன் ஆவியை தொட முடியாதையா? ஏன்னா ஆண்டவரே உட்கார்ந்துருக்கிறாருப்பா, ரட்சிக்கப்பட்ட ஆசாமிப்பா, ஆண்டரை விட்டுலாம் பிரிக்க முடியாதுப்பா. ஒன்று செய்யலாம், நம்ம போய் பிரித்தா நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. எதுவுமே அதெல்லாம் புரியுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான், பிசாசு மாதிரிலாம் வரமாட்டாங்க, ஃப்ரெண்டு மாதிரி தான் வருவாங்கன்னு சொல்லி முடிக்க வந்தேன். ஐயோ, யூதாசும் இயேசுகிட்ட தான் இருந்தார். எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியுது? போங்க சிஸ்டர், யூதாசெல்லாம் வச்சுக்கலையா இயேசு? தெரிந்தே வைத்திருந்தார், அதுதான் வித்தியாசம். இங்கே தெரியாமலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ யூதாச போவாச நினைச்சா என்ன வருது? அவ்வளோதான், போகஸ் ஆயிடு லைஃப். வித்தியாசம் தெரியாம பழகாதீங்க, வச்சிருக்காதீங்க விஷயத்தை. அங்கதான் வேஸ்ட் ஆயிடுது லைஃப். ப்ராஃபிட்டிக்கா போயிட்டு இருக்கேன் என் வார்த்தை. தெரிஞ்சு வச்சிருந்தார் இயேசு, ஏன்னா அவன் உருப்படணும், அதுதான் அர்த்தம். கூட்டத்தோட சேர்ந்திருக்கிறானே, சூட இருக்கிற மக்கள் எல்லாம் என்னால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிற்றே, என்னால் போதிக்கப்படுகிறவர்களாயிற்றே, என் ஊழியக்காரர்களாயிற்றே, அப்போஸ்தலர்களாயிற்றே. அவங்களோட இணைந்தா இவன் புத்தியும் மாற வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கை இயேசுவுக்கு இருந்தது. இன்று இருக்கிற போலதான் எல்லாருக்கும் மேலும் ஆண்டவர் அப்படி ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறார். ஆமே, எப்படி ஆகிலும் என் சரீரமாகிய அவயவம் இன்னொரு அவயவத்தை பார்த்து தலையிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த இணைப்பினாலே, செடி கொடிகளாக இருக்கிற இந்த இணைப்பிலே எப்படி மாறுவார்கள் என்ற நம்பிக்கை இயேசுவுக்கு இருக்கிறபடினால்தான் நாம் எல்லாருமே இந்த ஐக்கியத்தில் இருக்கிறோம். யாருமே ஒருவருக்கொருவர் சிறந்தவர்கள் அல்ல, பரிபூர்ணர்களும் அல்ல, ஆனால் நம்மை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். இப்போ கவனிங்க, இந்த ஆச்சரியமானதை எண்ணவில்லையா? powerful. His thought life was so powerful. another இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, we have to have the mind of Christ. and the mind of Christ is healthy, is powerful. His mind was always at peace. சமாதானத்தில் இருந்தது, சந்தோஷத்தில் இருந்தது. அந்த எண்ணங்களை யாரும் தொட முடியாத வல்லமை அவருக்கு இருந்தது. ஓ, சூழ்நிலையில எத்தனை வேண்டுமானாலும் வரலாங்க, ஆனால் நான் சகிக்கும் பொழுது சந்தோஷத்தை முன்வைத்து சகிப்பது மாத்திரமல்ல, என் எண்ணத்திலும் ஒரு விதத்திலும் எதிர்மறையான எண்ணங்களை நான் அனுமதிப்பது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நடக்க முடியும்னா, இன்றைக்கு அந்த பாதையில் நம்மை அழைத்தவர் அவருடைய வார்த்தையினால் என்னுடைய மைண்டை மாற்ற வல்லவராக இருக்கிறாங்க. கவனிங்க, நீங்க சகிக்கிற பாதையில் உங்க மைண்டெல்லாம் அவமானத்தை எண்ணக்கூடாதான். ஏமே, நல்லா கவனிங்க, இன்றைக்கு செய்கிற அவமானம், இன்றைக்கு வருகிற வேதனை, அதாவது புரிந்து கொள்ளாமல் பெயர் வைக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறும். நீங்கள் கர்த்தருடைய சிட்சைக்கு உட்பட்டு காத்திருக்கிற பிள்ளைனா. ஏன் தெரியுமா? யோசேப்புக்கு அது நடந்தது. ஏமே, ரெக்கார்டு படி யாரும் மாற்ற வேண்டாம், ஆனால் என் ஆண்டவர் ஹிஸ்டரியை மாற்றிட்டார். நீ எழுதி வைக்கிற ரெக்கார்டு உன் பிரிசனுக்கு மட்டும்தான், ஆனால் பேலஸுக்கு என் ஆண்டவர் வச்சுட்டார் ரெக்கார்டு. இதெல்லாம் ரொம்ப ஹையர் ஸ்ட்ராட்டஜிங்க. என் தகப்பன் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை அந்தரங்கத்தில் பார்ப்பார்னா எப்படி ஒரு ஆளை தூக்கணும்னு அவருக்கே தெரியும். அவருக்கு யாரும் ஆலோசனை கொடுக்க வேண்டாம். நன்றாக கவனிக்கணும், அப்படிப்பட்ட மனுஷன் அவர். அப்படின்ற தேவன் அவர் தனி ஒருவராய். எத்தனை பேர் இந்த போல பைபிளில் வசனத்தை வாசிச்சிருக்கீங்கன்னு அட்லீஸ்ட் நம்புறீங்க? தனி இருக்குங்களா பைபிளில்? இல்லை சிஸ்டர், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அப்போ நீங்கள் பைபிள் எப்போயோ படித்த மாதிரி இருக்கு. தனி ஒருவராய் அவர் அற்புதங்களை செய்கிறவர். அப்படின்னா அவருக்கு பல பேர் தேவையில்லை ஒரு அற்புதத்தை பண்ண, தனியாளாக பண்ணுவார். அதனால் ஆண்டவருக்காக நீங்கள் சில காரியங்களை சகிக்க வேண்டி வந்தாலும், அவமானமே வந்தாலும், என்ன வல்லமையான பைபிள். அதனால தான் சொல்லுகிறேன், ஆண்டவர் பாதையில் இருந்துட்டு அவமானம் வராது, சோதனை வராது, வேதனை வராதுன்னு பைபிள் சொல்லவே இல்லை. If you follow the ways of God, definitely you will go through this path of shame, disgrace and insult. எப்படி வரும்? ஆனால் ஒரே ஒரு விஷயம், think about your future. Focus on the future. ஏன்னா அந்த ஃபியூச்சருக்கு ஒரு ஹோப்பை மட்டும் கொடுக்கல, ஜாயை கொடுக்க போறா. ஜாய் மட்டும் இல்லை, பீஸை கொடுக்க போறா. Hallelujah. How amazing that is. ஆண்டவர் பேசும்போதெல்லாம் always you have to consider the end. இந்த துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம், அது என்னங்க? அது துரிதமாய் வந்தது சுதந்திரம்.
முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. பிரசங்கியில வருது, துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. அப்ப எதெல்லாம் வேகமா வருதுன்றதெல்லாம் கணக்கு இல்லை. வந்தது தங்குதா என்பதும் தங்கினது ஆசீர்வாதமா இருக்கிறதா என்பதும் முக்கியம். ஏமே கல்யாணம் பண்ண எப்படிமா வாழ முடியும்? கல்யாணம் பண்ண பிறகு வாழணும். இப்போ உங்களுக்கு சத்தமே வராது. எப்போதுமே நான் நினைப்பேன், கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி சொத்து சேர்த்து நகை வரதட்சணைக்கு எல்லாம் பிளான் பண்ணி என்ன வேணாலும் செய்கிறாங்க கிறிஸ்தவங்க. ஆனால் எதை பிளான் பண்ணலன்னா, ஒரு பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டு கர்த்தருடைய சிட்சையில் வளர்கிற பிள்ளையா பிளான் பண்ணணும். முதல்ல பிள்ளைங்களை அப்படி பிளான் பண்ணி வளர்த்து பாருங்க, அதுங்க ஃபியூச்சர் கேரண்டி. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அதை விட யார் கேரண்டி கொடுக்கறது லைஃப்ல? இதுக்கு பிளான் பண்றது எவ்வளவு அவசியம். Allow your child to be disciplined by God Almighty. Allow your child to be trained in the ways of righteousness. நம்ம தான் அலோவ் பண்ணணும். என் பிள்ளைன்னா வளர்க்குறது வேஸ்ட்டு. ஐயோ, இதெல்லாம் பயங்கரமான உபதேசம். எத்தனை பேருக்கு அதாவது தெரியுது? என் பிள்ளை மாதிரி வளர்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை மாதிரியே வந்துடும். சிஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்களே கடைசியில், அது அப்படிதான். உங்களை மாதிரி ஏன் வளர்க்குறீங்க? ஆண்டவரை போல வளங்க. அப்போ டிசிப்ளின் வரும். ஆமென்னு சொன்னவங்க எல்லாருக்கும் தைரியம் வேணும். நானும் சொன்னேன், ஆண்டவரே இந்த டீச்சிங்லாம் சொல்ல நல்லா இருக்கு, பட் ஐ எம் ரியலி ஸ்கேர்ட் அபவுட் த டிசிப்ளின் தட் ஐ மைட் ரிசீவ் ஃப்ரம் யூ. ஐ எம் ஸ்கேர்ட், ஐ said, but then finally I agreed. God, that's the only safest place here on the planet Earth. உங்க கையில் விடறத போல சேஃபஸ்ட் பிளேஸ் எதுவுமே இல்லையா? கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல். That's the safest place. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றதை விட அவரால் நேசிக்கப்பட்ட பிள்ளை நீங்கன்னா அதை சொல்லுவீங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அவ்வளோ வைராக்கியமாக நேசிக்கிறார். ஐயோ, மற்றவங்களுக்கு வராதெல்லாம் எனக்கு வந்தா நான் ரொம்ப விசேஷமா கவனிக்கப்படுகிற பிள்ளை. உங்களுக்கு புரியவில்லையே. தண்ணி தெளிச்சு விட்டுட்டாருன்னா என்ன அர்த்தம்? அது ஒப்பேறாது, உதவாது. அது போதுங்க. எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் என் வயிற்றில் பிறக்கவே இல்லைன்னாங்கன்னா என்ன வருது? அப்படி தான் விடுவாங்க. கெடாது கெட்டு போட்டு. ஆனால் ஆண்டவர் அப்படி விட்டார்னா ஒன்றுமே கண்டுக்க மாட்டார்னு அர்த்தம். எது உங்களுக்கு வேணும் இப்போ? ஆனால் நான் எது செஞ்சாலும் கண்டுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நான் எது செஞ்சாலும் கண்டுக்கிறார். சும்மா பேச முடியல, சும்மா டெக்ஸ்ட் அனுப்ப முடியல, சும்மா காலை ரிசீவ் பண்ண முடியல, இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக போகும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையிலே வேணும் கத்தி. ரொம்ப பேசக்கூடாது பரிசுத்தத்தை. God only is the only person who can have the access to a secret life. Omniscient. எதையும் ஃப்ரீயாக பண்ண விட மாட்டான்னு சொல்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஆளாக இருந்தீங்கன்னா இந்த ஜெனரேஷனில் மிஸ்ஃபிட் அப்படி போடுவோம். அதான் இங்கிலீஷ். நீங்கள்லாம் இந்த டெக்னாலஜிக்கு சம்மந்தப்பட்ட ஆளே இல்லைங்க. ஆமாங்க, ஏன்னா இந்த டெக்னாலஜி ஓவர் கம் பண்ணுதுங்க. வியடாக தான் இருப்போங்க. அவங்களுக்கெல்லாம் புரியாதுங்க பல பேருக்கு. God has the access and complete access to your secret life. He wants to have. அப்படி இருந்தால் தான் அவர் ஆண்டவர். சும்மா எனக்குன்னு ஒரு லைஃப் வச்சுக்கிட்டு வெளியில் ஒரு லைஃப் காட்டுறதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைன்னு எனக்கு சொன்னார்னா சந்தோஷம். இது எனக்குரியது. டோன்ட் பாஸ் ஆன் த மெசேஜ் டு சம்படி. டேக் இட் டு யோர் செல்ஃப். இட்ஸ் ஆல்வேஸ் பர்சனல். எனக்கு சொன்னார்னா நான் பொழைச்சேன்னு அர்த்தம். பிரைஸ் காட். டபுள் ப்ரொடெக்ஷன் ஃபார் த விமன். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட், அப்புறம் செகண்ட் ஹஸ்பண்ட் யாரு? நீங்கள் அதை கேட்க மாட்டீங்களே. கேள்வி. கல்யாணம் ஆனவங்களுக்கு உங்கள் புருஷன், கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் புருஷன் இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட், ஹீ இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். ஆமென். அப்படின்னா முதல்ல இருக்கிற புருஷன் இரண்டாவது ஒரு புருஷனா இன்னொருத்தர உலகத்தில் தந்தா டபுள் ப்ரொடெக்ஷன் ஒரு லேடிக்கு கொடுத்தது காரணம் லேடிஸ்க்கு அப்படிப்பட்ட ப்ரொடெக்ஷன் தேவை. ஏன்னா எல்லாம் உலகத்தை கெடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னா நீங்க இப்போ ஆமென் சொல்ல மாட்டீங்க. லேடிஸ் ஆர் நோ ஈஸி டீல். ஏவா பாட்டியிலிருந்து இருக்கிற சரித்திரம்.
ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளே வஞ்சிக்கப்பட்டாள். அதை மாற்ற முடியாதுல்ல. இந்த வஞ்சிக்கப்படுற கூட்டமும் இதுதான், வஞ்சிக்கிற கூட்டமும் இதுதான். ரொம்ப கிளவர் ஈவில். என்ன நம்ம சாலமன் சொல்லிட்டானா அப்புறம் நம்ம ஒத்துக்கணும்ல. எத்தனை பேர் ஆமை என்று சொல்லி நீங்கள் வசனத்தை ஒரு கோடிட்டு காடியில் நீங்கள் எல்லாம் நான் கதை சொல்கிறதா நினச்சிருவீங்க. பிரசங்கி வாங்க. எக்லிசியாஸ்டஸ். இந்த எக்லிசியாஸ்டஸில் அது எந்த சிஸ்டருங்க பாருங்க. பிரசங்கியில் இதெல்லாம் வார்த்தைன்னா என்னால் தாங்க முடியல. என்னடால் God knows how to protect the people and especially his children. டாட்டர்ஸ் ஆகட்டும், சன் ஆகட்டும், யாரை எப்படி காப்பாற்றணும் சரியாக ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பார். இல்லைன்னா உலகம் உருப்படாது. Are you able to follow this truth? பிரசங்கியில் வாங்கலேன் பார்ப்போம். ரொம்ப அழகான வார்த்தை. ஏன்னா இது பிரசங்கியில் சாலமோனுடைய ஞானம், அது கர்த்தரால் வந்தது. இப்பொழுது பாருங்கள் அது எங்கே இருக்கிறது என்று நான் பார்த்து விட்டேன். 7வது அதிகாரம், எக்லிசியாஸ்டஸ் சாப்டர் நம்பர் 7 verse number 26. வயசை சொல்லலை, வேத வாக்கியத்தின் என்ன சொன்னேன். 26 வாசிக்கலாமா? எல்லாரும் சத்தமா ஆங்கிலத்திலையும் வாசிங்க. Those who got the English Bible, please kindly read it aloud in English. And தமிழ் மக்கள் வாசிங்க பாப்போம். எல்லாருமே ஒன்றாய் வாசிக்கலாம். எங்க இருக்கு? கண்ணிகளும் வலைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளும் உடைய ஸ்ரீயானவள், ஐயோ சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சர்க்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். அல்லேலூயான்னு சொல்லிடுங்களேன். கரத்தை வைத்து ஆம்பளைங்க சொல்லுங்களேன், தயவு செய்து தயவாய் சொல்லுங்களேன். வெக்கப்பட சபையில் இதெல்லாம் வேண்டுமையா சுதந்திரம். ஆமேன்னு சொல்லிடுங்க எல்லாரும் கரங்களை வைத்து. ஏன் தெரியுமா? ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். யூ ஆர் நாட் அஷேம்ட் அபவுட் த காஸ்பல், ரைட்? சத்தியம் வர்ற சபையிலே கை தூக்கி ஸ்தோத்திரம் ஆமேன்னு சொல்ல ஏன் பயிற்றுவிக்கிறார் தேவன் தெரியுமா? அப்பதான் என் சமுதாயத்திலும் போய் ஆண்டருக்காக நிற்க வெக்கம் இல்லாம இருக்கும். இங்கேயே வெக்கம் இருந்தா சமுதாயத்தில் வராதுங்க. டோன்ட் கெட் மீ ராங். எல்லாத்துலேயும் பயிற்சி தான். கிரிக்கெட்டுக்கும் சினிமாவுக்கும் கைத்தட்ட இந்த கையை தான் கர்த்தருக்கு தட்ட கற்றுக் கொடுத்தார் பெரியவர். தப்பு செய்யும் போதே வெக்கம் இல்லை உனக்கு, ஏன் சத்தியத்திற்காக பரிசுத்த வாழ்க்கைக்காக வெக்கப்படணும். ஆமென்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அது தாங்க ட்ரைனிங் சபையில். That's why we always tell people, lift up your hand and say something to the Lord. Say something. Not necessarily amen, hallelujah, praise the Lord. Say something. வாய் திறந்து பேச பயிற்சி கொடுக்கிற இடம் பரிசுத்தவான்களுக்கு சபை. ஆனால் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கொள்ளும் போது வெட்கப்படக்கூடாது. When I read this scripture, startling, a nature concerning a character of a woman. இதுக்கு ஒரு குணாதிசயம். கண்ணிகளும் வலைகளுமா. நான் பார்த்த வரைக்கும் நடந்து போற வழியில வந்தாதான் மிருகத்தை பிடிக்க வைக்கிறது கண்ணி வலை எல்லாம். மிருகம் தான் மாட்டுன்னு அர்த்தம். சிஸ்டர் இவ்வளோ பச்சையா சொல்லிட்டீங்களே, வேற என்னங்க இருக்கு பைபிளில்? அதையும் அவரே சொல்லிட்டார், நான் சொல்ல போகிறதில்ல, அவரே சொல்லிட்டார். ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன். என்ன நம்ம படிச்சிட்டோம் பைபிளை. கண்ணிகளும் வலைகளும் இருக்கிற ஒரு, ஐயோ அது என்ன ஆளு, கை இல்லையா, நெஞ்சம். பொம்பளைங்களுடைய மனசு ரொம்ப ஆழங்க. அதை யாரும் அறிய முடியாதா? ஏங்க அறியணுங்க? அறிகிற ஆண்டவர் பார்த்து தரட்டும்னு உட்காருங்க. இது ஆண்களுக்குங்க. ஆனால் பெண்கள் எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்க. கண்ணிகளும் வாழைகளும் இருக்கிற நெஞ்சமா. அப்ப கையில இதெல்லாம் தெரியாது. புரியுதா உங்களுக்கு? என்னங்க கிறிஸ்தவங்களுக்கு வர டீச்சிங்க ரொம்ப முக்கியமான டீச்சிங். விவரம் இல்லை கிறிஸ்தவங்களுக்கு. சத்தியம் இல்லாதவங்களுக்கு சொல்றேன், எல்லாருக்கும் இல்லை. சத்தியத்தை படிக்காதவங்களுக்கு ப்ராப்ளம். இப்படி ஒரு லேடி இருந்தா கிட்ட போலாமா? அவன் நெஞ்சில் அவன் மனசுல என்ன இருக்குன்னே தெரியல. இப்போ இதை படிக்கும் போதே சில பேருக்கு ஹோப்லெஸ்ஸாக போய்டும். அப்போ எந்த லேடி தான் நல்ல லேடி? கன்ஃபியூஷன் வரவே வரணும். இப்போ இங்கே இருக்க கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கவலை, ஐயோ அப்படின்னா நான் லேடியே வேண்டாம் என் லைஃப்பில். கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற டிப்ஸ்ன்னு சொல்லுவேன் நான் எப்போவுமே. அதை நீங்கள் சீக்ரெட்ஸ்ன்னு சொல்லிக்கோங்க. But it helps for our practical life. Whenever I see the scripture, there's so much of hope, so much of a depth, so much of a future for somebody who holds on to that word. சத்தியத்தை பிடிக்கணும் மனசு ஒரு ஆளுக்கு, இங்கே இருக்கிற ஆளுக்கு நான் சொல்லும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கான்செப்டில் சொல்கிறேன்.
எவ்வளோ எவ்வளோ துக்கமும் சோதனை நெருக்கடி வந்தாலும் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்காக வாழணும்னு ஒரு விருப்பம் இருக்கிற ஒரு பிள்ளை அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் தேவன் அவர்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். கண்ணி வலையெல்லாம் அதிகம்தான். Too much to think, இல்லை, too much to take. Such a deceptive life, appearing to be spiritual but inside sensual. Don't be carried on by the fashion in this world, my dear daughter and son. ஏன் கனெக்ஷன் வரணும் நான் சொல்றேன்? Because there is a connection from inside out. உள்ள ஒன்று வெளியில ஒன்றுன்னு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு எனக்கும் உங்களுக்கும் அவர் கற்றுக் கொடுக்கும் போது டிசிப்ளின் வரும். அந்த டிசிப்ளின்ல தான் பிரிய வேண்டியதெல்லாம் பிரியும். பிரிய வேண்டியது பிரியலன்னா நம்ம பரலோகத்துக்கு ஏற்றவர்களாய் இருக்க முடியாது, போக முடியாது என்பதனால் தான் தேவன் இடைபடுகிறார். தம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனம். ஆமென். ஓ, பவர்ஃபுல் ட்ரூத். எத்தனை பேருக்கு இந்த இணைப்பு இப்போ புரியுதுன்னு தெரியல. இது எபிரேயர் 12 எத்தனை முறை படித்தோம்? வாரம் வாரம் படிக்கிறோம். தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு யாருடைய பிரயோஜனமா? Is there a connection? எக்லீசியாஸ்டஸ் மறந்துடாதீங்க. Is there a connection between these two? This is concerning the holiness of the Lord. Then where in the world I am going to have a benefit out of it? Is there a connection? நான் கேட்டேன்னு நினைக்கிறேன் கேள்வியை. தம்முடைய பரிசுத்தம்னா அவருக்குரிய விஷயம். அதனால தான் சிச்சிக்கிறேன்னு சொல்லும்போது நம்மளுடைய பிரயோஜனம் கனெக்ட் பண்றாருங்க. காதுகள் கேட்டாலும் ஆமேனாவது கையை உயர்த்தி. ஏன்னா நீங்க கேட்டீங்களான்னு எனக்கு பயமா இருக்கு. கேட்டீர்களா? தம்முடைய பரிசுத்தம்னா அவருடைய விஷயம். அதுக்கு டிசிப்ளின் பண்ணா கூட எனக்கு கோபம் வரணும். என்னையா உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறதுக்குன்னே என்ன போட்டு சாத்துறீங்கன்னு. ஆனா ஐயோ God, when the multitude left Jesus telling him that is a hard teaching, 12 apostles clung to Jesus telling that, Lord, where shall we ever go? You got the words of eternal life. இதுதான் ஐயா வெளிச்சம். மெஜாரிட்டி ஓடுதுன்னு ஓடக்கூடாதான். தீமையை பின்பற்றுவதற்கு திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. தீமையை செய்வதற்கு. Don't follow the majority in doing evil. Exodus 23 வசனத்தை கண்டுபிடிங்க. தீமை செய்யறதுக்கு திரளான பேரை பின்பற்றக்கூடாதான். அப்ப மெஜாரிட்டி இருக்குன்னு ஓடாதீங்க கிறிஸ்தவர்களே. I'm talking to the mediocre people, average Christians maybe. Try and understand why we need such an instruction from the Bible. It's a hard teaching, but it is profitable. அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே என்றால் அவருடைய பரிசுத்தம் என் பிரயோஜனம் முதல்ல தெரியணும். கரங்களை உயர்த்தி ஆம்பா அந்த கிருபையை கொடுங்கன்னு கண்களை மூடி சொல்லுங்க பாப்பா. ஒரு நிமிஷம். ஆண்டவரே இந்த கிருபையை எனக்கு கொடுங்கப்பா. அதை அறியும்படி எனக்கு கிருபையை கொடுங்கப்பா. ஆமே, எவ்வளவு வல்லமையான வார்த்தைமா. அவருடைய பரிசுத்தம் ஆனா என்னுடைய பிரயோஜனம். That means அவருடைய holiness எனக்கு profitable. That's beneficial to me. அப்படி இல்லைன்னா அவர் டிசிப்ளின் பண்ண மாட்டாரு. பண்ணா எனக்கு அது beneficial training. Hallelujah. How come there is a connection between these two? தமது பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவளாகும் பொருட்டு என்னுடைய பிரயோஜனத்துக்காகவே சிருஷ்டிக்கிறார். அப்படின்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உள்ளபடியே ஆண்டோடைய இரக்கத்தில் வேண்டிக் கொள்கிற அவரிடத்துல ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கோங்க. அவர் உங்களை டிசிப்ளின் பண்ணும்போது உங்களை நேசிக்கிறதுனால பண்ணுகிறார். Other Christians may not receive such a discipline the way you receive. It's okay. But God loves you to be disciplined this way. You must know God's love in this discipline. அவர் உன்னை நேசிக்கிறனால சிருஷ்டிக்கிறார் மகளே. அது ஏன் தெரியுமா? அவருடைய ஹோலினஸ் உன்னுடைய பிரயோஜனம்னு நீ நம்புற. அது வீணா போகாது. Oh my God, we are weird people. விசித்திரமான ஜனங்கள். Peculiar generation. கரெக்டா? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்லாம் பெக்யூலியராக தான் இருக்கணும். யாரோடையும் கலக்க மாட்டாங்க. இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான். அவர்கள் ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். நீங்கள் மெஜாரிட்டியே தேடிக்கிட்டு எல்லா கூட்டத்தோடையும் உட்காந்துக்காதீங்க.
கர்த்தரோடு இருக்கும்போது தனியாக இருக்கணும் சில நேரம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? ஆமே. ஐயோ, இட்ஸ் a discipline. Jeremiah went through the same thing. Because of your hand upon me, I sat alone. It was boring to me. That's the meaning. அலுப்பினாலும் சலிப்பினாலும் என்னை நிரப்பினா என்ன அர்த்தம்? போரிங்கா இருந்தது டாடி, ஏன்னா எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை. நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் கரை உட்காந்து ஒரே மகிமைதான், அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னுவீங்கன்னு? Now you know the meaning. Oh my God, please keep your hand upon me. ஜெபம் பண்ணிடாதீங்க ஈஸியா. You think only about the Jabez prayer? Let your hand be upon me and keep me away from all evil, so that my heart will be free from pain. And God granted his request. And he was more honorable than anybody else in the family. Blessing. But சில நேரம் கை வச்சார்னா தனியாக உட்காரணும். ஏன் தெரியுமா? கூட்டமே சரியில்லை. மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க. ஊரே சரியில்லைன்னா அப்புறம் ஊரோடு ஒத்து வாழ்னு நீங்கள் ஒத்து வாழ்ந்தா என்ன வருது? செத்து வாழ். பேருக்கு வாழ வேண்டியதான். அப்புறம் உள்ள செத்துரும், வெளியில் சரீரம் மட்டும் உயிரோடு இருக்கும். அது ரொம்ப கொடுமை. இது நமக்கு தெரியல. செத்தா ரெண்டும் செத்தா அது தெரியாது. இதில் உள்ள செத்து வெளியில் வாழும். அட போங்க சிஸ்டர், நானே ஒரு நடமணமாக இருக்கிறேன்னு வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு உயிர் போல உள்ள இருக்குது போயிடுச்சு. ஏன்னா இவங்க ஹார்ட் டீச்சிங் ரைச்சியஸ் டீச்சிங் கேட்கும்போது சிரிக்கக்கூடாதுன்னு வேற நினச்சிக்குவாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இது ஒரு சந்தோஷத்துக்குரிய செய்தி. எத்தனை பேருக்கு அதாவது தெரியும்? ஓ மை காட், அந்த ப்ரிவிலேஜ். இப்போ பாருங்க, ரொம்ப 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 ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் இங்கே இருக்குது. God is connecting his holiness with our personal benefit. உனக்கு பிரயோஜனம்னு முதல்ல நினைக்கிற விஷயம்லாம் உலகத்தில் 1000 இருக்கு. ஆனால் ஆண்டவர் பார்வையில் அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு வாங்குகிறதே என் பிரயோஜனம் என்று நினைப்பதே இந்த நீதியின் உபதேசம். 2 விஷயமும் இணையும் போது தான் அவர் சிட்சிக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதில் பழகிறேன். இதில் பழக பழக என்னாகுமா? ஃப்யூச்சரில் நீதியாகிய சமாதான பலனை தரும். ஹல்லேலூயா. ஃப்யூச்சரில் கேரண்டின்ட்டார். யாரும் உன் கூட இருக்காங்களோ இல்லையோ, என் வார்த்தை நிற்கும். எனக்காக நீ அனுபவித்தது எனக்கு முன்பாக நிற்கும். கர்த்தர் அதை நிற்க வைத்தே பதில் கொடுப்பார். நீங்களும் நானும் கூட மறந்துடுவானா, அவர் நிற்க வைத்து பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா என்று சொல்லி கரங்களை தட்டுங்க பெரியவர். ஹல்லேலூயா. தகப்பன் ரொம்ப வைராக்கியமானவர். ஆமே. சில நேரம் அவர் சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது பிரமித்து இருக்கிறேன். The point is, God only makes us to forget the past troubles. ஆனால் அதே சமயம் பாஸ்ட்ல நடந்த எதையும் மறக்கவும் மாட்டேங்கிறார். எதை? என் பிள்ளை எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டா, என் மகன் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டா, அதை பார்த்து 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 பதில் கொடுப்பார். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை மறந்துருப்போம். அவர் மறக்கவே மாட்டார். ஏன்னா அவர் நிமித்தம் கடந்தது அல்லவா. ஹல்லேலூயா. அவர் நிமித்தம் விட்டு கொடுத்தது அல்லவா, அவர் நிமித்தம் சகித்தது அல்லவா. வார்த்தை இஸ் a prophet. ஃபியூச்சர் கேரண்டி. எத்தனை பேர் ஒரு 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 பொருளை வாங்கினா வாரண்டி இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை ஆச்சுன்னா போய் கொடுப்பில்ல. ஓசியில் ரிப்பேர். ஓசியில் எத்தனை பேர் ஓசியில் ரிப்பேர்? இப்போ நீங்கள் ஓசியில் ரிப்பேர் ஆகணும்னா உங்களுக்கு காசு கொடுத்து ரிப்பேர் ஆகிறது இன்னும் கஷ்டம். ஏற்கனவே ரிப்பேரு, இதில் காசும் கொடுத்து ரிப்பேர்னா ரொம்ப நிலைமை மோசம் ஆகிடும். ஆனால் ஆண்டவர் எப்போவுமே வாரண்டி கொடுப்பார். எப்படி? என் வார்த்தையை நம்பி 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 நீ ஓடும்போது இடையில ரிப்பேர் ஆனாலும் ஓசியிலே எல்லாம் பண்ணி கொடுப்பார். கரங்களை தட்டி வாங்கிக்கோங்க. நல்லப்பா, என்ன அருமையான ட்ரேட்மார்க் இதெல்லாம். அப்படி ஒரு கேரண்டியை கர்த்தர் வசனத்தில் கொடுத்துருக்காரு. நீ ஃபியூச்சரில் நல்லா இருப்பே அப்படின்னு சொன்னவர் மறக்கலையாங்க. such a powerful and faithful God. I may forget my past troubles, but he will not. நினைச்சு நினைச்சு ரிவார்ட் பண்றாருங்கய்யா. because he knew about the troubles you went through for the sake of his word. குடும்பமே புரிஞ்சு காட்டியும் உலகமே புரிந்து கொள்ளாமல், சபையில் கூட மக்கள் புரிந்து கொள்ளாமல் போன பொழுது யோசேப்பின் சரித்திரம். வசனத்திற்காக புடமிடப்பட்டானே, அதை பார்த்த ஒரு பெரியவர், அவனுடைய பதவியை நிர்ணயித்தவர், நினைத்து நினைத்து ஆசீர்வதித்தார்.
நினைத்து நினைத்து அவனுக்கு போதனை ஆயிடுச்சு. ஏமே அப்படி ஆசீர்வதிப்பார் அவர். இப்போ வாங்க வாங்க பெண்ணை பற்றி பார்க்கணும். எத்தனை பேர் பிரசங்கியில் இருக்கிறீங்க? How do I know about the lady? கரெக்டா? என்னையா இந்த டிசிப்ளின் வருதுன்னு கேட்டால் இதுதான் டிசிப்ளின். இப்போ ஏன்னா many people don't understand the beauty of waiting upon the Lord. It's an art of waiting upon the Lord. It's an art in itself. வெயிட்டிங் என்ற வார்த்தை காத்திருக்குதல் என்பதே ஒரு கலை. அது கர்த்தரால் வரும் கலை. You can't learn it from the worldly people in the university outside. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் அதை கற்றுக்க முடியும். ஏன்னா அவரை நேசிக்கிறவங்க காத்திருப்பாங்க. ஐயோ இந்த ப்ராசஸ்லாம் ஏதோ தியாலஜியாவே நான் பார்க்கல. If you know God loves you so much, you will wait upon His word. அவர் செய்யறதை விட அவர் பேசுறது தான் இன்பமா மாறும். ஆமென் என்று சொல்லி. It's not even about the miracles. This is about the miracle maker. அவர் செய்யறன்றதை விட அவரே, அவர் கொடுக்கிறார் என்பதை விட அவரே. இந்த ஸ்டேஜில் வரவங்க அவசரமே பட மாட்டாங்க. Amen. Because I am with God and God is with me. That's more than enough. இப்போ ஆண்டவர் இங்க இருக்கும்போது நான் அங்கே ஓடிட்டேனா? ஓடனதுனவோ முன்னாடி தான், ஆனால் அவர் இன்னும் பின்னாடியே இருக்கிறார். சிஸ்டர் அவர் வந்ததா இல்லை நினச்சேன். வசனம் சொல்லுகிறது வேறு, கர்த்தருக்குள். அப்போ கர்த்தருக்குள் என்றால் என்ன அர்த்தம்? வார்த்தைக்குள், வார்த்தையின்படி அப்படின்னு இருந்தால் கர்த்தருக்குள். அப்போ கர்த்தருக்குள் இருந்தா என்ன அருமையான வார்த்தை, அவர் உங்களை சுற்றி இருக்கிறாரா? அவர் உங்களை சுற்றி இருக்கிறார். இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும், ஏனென்றால் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. My God, it's a depth of His teaching. There's no differentiation between light and darkness when God is all around you, because He is always light. அதனால இருட்டுக்குள்ள நான் உட்கார்ந்திருந்தாலும் எனக்கு வெளிச்சம் தான், ஏன்னா அவர் என்னை சுற்றி இருக்கிறாருப்பா. அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேர்ல்டே. என்னடா அவங்கவுங்க என்னவோ இடிச்சுக்கிறாங்க, மோதிக்கிறாங்க, ஓடுறாங்க, வெட்டுறாங்க, அலையிறாங்க, கதறாங்க, புலம்புறாங்க. இவங்க மட்டும் அப்படியே நிதானமாக இருப்பாங்க. ஏன்னா பகலில் நடக்கிறவன் இடறான். ஆமே. அப்போ அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? அதிகம் இருக்கிறது. வாசிக்கலாமா? கன்னிகளும் வலைகளுமாகி. ஓ, நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்களா இவ்வளோ நேரம்? கன்னிகளும் வலைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளும் உடைய ஸ்ரீயானவள். ஐயோ, இந்த கையே கயிறா. கிட்ட போனா கட்ட மாட்டா, கட்டுவா. விவரமே இல்லை ஆண்களுக்கு. பெண்கள் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு தெரியணும் உங்களுக்கு. அதைத்தான் சொன்னேன். யாருக்கு எது டேஞ்சர்னு முதல்ல தெரியணும். இப்போ ஆண்டவர் சொன்னார்ல, ஹார்ட் டீச்சிங்னு ஒருத்தவங்க சொல்லும்போது, அது ஒருத்தவங்கள மெஜாரிட்டி சொல்லும்போது few people thought it was a beneficial teaching. அதே மாதிரி தான் இதுவும். எல்லாம் பொதுன்னு சொல்லாதே, கரெக்டாக பிரிக்க தெரியணும். ஆண்டவர் கூட இருந்து டீச்சிங் கூட இருக்கும்போது ஐயோ ஐயோலாம் போக வேண்டாம், ஆஹான்னு போகலாம். ஏன்னா ஐயோலாம் ஒதுங்கிடும். இது அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்குது. எப்படி பாருங்க, ஐயோ கன்னிகளும் வலைகளுமாகிய நெஞ்சம். அந்த அந்த இந்த உள்ளமே இவ்வளோ விஷயத்தில் இருக்குது. குழியும் வலையுமா இருக்குது அந்த உள்ளத்தில். எப்போ யாரடா விட வைக்கலாம், எப்போ யாரை பிடிக்கலாம். எத்தனை பேருக்கு அந்த அர்த்தம் புரியுது? இப்போ யாரை விட வைக்கலாம், யாரை பிடிக்கலான்னு உள்ளத்தில் இருக்குது அந்த அம்மாவுக்கு. ரெண்டாவது அதுக்கேற்ற மாதிரி கையும் இருக்குது, கயிறு மாதிரி கை. இவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். அப்போ சாலமன் கண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஸ்ரீகளை எல்லாம். 1000 வச்சிருந்தா வராது, ஒன்றை வச்சே வருது சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. சாவில் அதிக கசப்புள்ளவளையா? சாவை தான் உலகத்திலே கசப்பு. கரெக்டா? சாவை பற்றி பேசாதீங்க சிஸ்டர், அபசகுணம்னு வாங்க சில பேர். எங்களுக்கு நல்ல சகுனமே அதுதான். ஏன்னா எப்படி சாவணும்னு கற்றுக் கொடுக்குறதே வேதம் தான். ஒப்பாரி வைக்கிற இடமே இல்லைன்ட்டார் ஆண்டவர். இது நம்பிக்கையோடு ஆழணும், அழுதா கூட நம்பிக்கையோடு தான் ஆழணும். நம்பிக்கை அற்றவர்கள் போல துக்கிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை மரணம் என்பது. இப்போ கவனிங்களேன், இது சாவில் கசப்புழுது. ஓ மை காட். அப்புறம் இவ்வளோ பயங்கரமான ஸ்ரீயை எப்படிப்பா நம்ம தப்புறது, எப்படி நம்ம தப்புவிக்கப்படுவது? தேவனுக்கு முன்பாக சர்க்குணனாயிருக்கிறவன் அவளுக்கு தப்புவான்.
கரங்களை வைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவி அவளால் பிடிபடுவான். ஆமென் சொல்லிடுங்க. அதுல சில பேருக்கு பயம், ஐயோ அப்ப நான் பிடிபடுவேனே. சபையில பல விதங்கள் உண்டு. தைரியம் வேணும் நீதிக்கெல்லாம். நீங்க பூரணர் அல்ல, கர்த்தருக்கு தெரியும் அதெல்லாம். ஆனா பூரணர் ஆகும்படி ஒப்பு கொடுக்கத்தான் இப்படிப்பட்ட வேதபாட வகுப்புக்கு வருகிறீர்கள். கேட்கிறதுக்கு இன்பமா இருப்பதினால் அல்ல, போதிக்கப்பட விரும்புவதினால். You are willing to be taught by God. That's why you come here. And it's a beneficial teaching. இப்ப கவனிங்களே, இவ்வளவு மோசமான ஸ்திரீ கையே கயிறு மாதிரி இருப்பான், அப்படி போட்டு இழுத்துருவாயா? எல்லாரும் இழுக்கப்பட மாட்டாங்க ஐயா. சத்ரு கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடினா அவன் எங்கடா வழி இருக்குன்னு சுத்துறானா. இங்கேயும் எங்க எத்தனை பேருக்கு அது தெரியுது? இங்கேயும் இருக்கிறான். ஓ மை காட், வகை வகை. ஓகே ஓகே ஓகே. அப்படின்னா எந்த டோரும் லூஸாக இருக்குன்னு எப்போவுமே பார்ப்பான். இந்த திருடங்களுக்கு மொதல் பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த டோரு திறந்துருக்குன்னு பார்க்குறதா. என்னத்துக்கு கஷ்டப்பட்டு உடச்சி ஓட்டப்பட்டு உள்ளே போனால் உள்ள கதவு திறந்திருந்தா எவ்வளோ நொந்து போகும். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியும்? நம்மளை மாதிரி திருட அவன் கிடையாது. நம்ம தான் இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாத நிலைமையில திருடும். ஏற்கனவே திறந்துருக்கிற கதவை எவனை ஓட்டப்பட்டு அவன் அப்படிலாம் ஏமாறதுக்கு டைம் இல்லை. ஸோ அவன் ஏற்கனவே புத்திசாலி திருடனதில். அதனால் அவன் என்ன செய்வான், ஏதாவது லூஸாக இருக்கான்னு பார்ப்பான். இப்போ நம்ம லூஸாக இருக்கு, நம்ம டைட்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, சத்தியத்தில் லூஸாக தான் இருப்போம். அதை அவன் திறந்துடுவான். சிரிச்சிங்களாம்மா? நல்ல சிரி. இது குக்கர் விசில் மாதிரி இருக்குது. சந்தோஷமா சிரிங்க. கர்த்தருடைய சமூகம் அப்படிதான். சத்தியம் வந்த பின்ன சிரிக்க முடியாது. நான் தான் யோசிப்பேன், பாரத்தையே நீக்குகிற பெரியவர் பேசி பேசி அந்த நுகத்தை, இந்த சுமையை லகு மெது என்றெல்லாம் சொல்லும்போது ஒரு மனுஷன் சிரிக்க மாட்டான்? சிரிக்க தாங்க செய்வாங்க. பாரம் போகும். அப்போ பாவியும் அவளால் பிடிபடுவான். இப்போ எல்லாரையும் பிடிக்க முடியாது இந்த மாதிரி ஸ்திரீகள். நல்லா கவனிங்க. If somebody is having some sort of weakness towards some matters, enemy knows about it. பிசாசு அந்த இடத்துல தான் செக் வைக்கிறான். யாரை கொண்டு? அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு. அவனால் பயன்படுத்தப்படுகிற ஸ்திரீகள், அவனால் பயன்படுத்தப்படுகிற புருஷர்கள். Either way, the Bible is very clear about women who are wicked on the inside. They are appearing to be very gentle and spiritual sometimes. என்னெல்லாம் ப்ராவர்ப்ஸ்ல அப்படிப்பட்ட ஸ்திரீயும் சொல்லியிருக்கு. ஆஃபரிங் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டே வழியில் இன்னொரு ஆளை சாகடிச்சிட்டா. பரஸ்திரீ இல்லை, wayward wife. Prostitute is different from wayward wife. Clear about the scripture. Be clear. Prostitute வேற, அவங்க ப்ரொஃபஷனாக பண்ணுவாங்க. wayward wives அப்படி இல்லை, ஏற்கனவே ஹஸ்பண்ட் இருக்குவாங்க, ஆனாலும் மற்றவங்கள சாய்ப்பாங்க. பைபிள் பயங்கரமானதுங்க, நமக்கு சொல்லித்தரதில்ல. அது ரொம்ப டேஞ்சரஸ். They already have got their own family, husband, sometimes kids also. But flattering tongue-ல, brazen look-ல அடுத்த ஆம்பளைங்களை விட வச்சுட்டு இருப்பாங்க லைஃப்ல. Be careful. கணவன் ஆனாலும் வைஃப் ஆனாலும் உங்களுக்கு உங்க லைஃப்ல என்ன நடக்குன்னு தெரியணும். ஆமே, hard teaching, but it is profitable. அதனால தான் முகம் இருக்கும்போது நான் சிரிச்சிடுறது. என்ன நீங்களும் சில பேர்லாம் அப்படியே பாயில் ஆகிற குக்கர் மாதிரி, அதனாலே நான் சிரிச்சிடுறேன். hard teaching, but it is profitable. அது சந்தோஷம் இல்ல? இதெல்லாம் சொல்லித்தர இல்லைன்னா குடும்பம் என்ன ஆவறது? குட்டி என்ன ஆவறது? எதிர்காலத்தில் வட்டி என்ன ஆவறது? ஏன்னா ப்ராஃபிட்டபிள் டீச்சிங். எனக்கு எல்லாம் சேர்த்து வச்சு வரணும் ஃபியூச்சரில். ஆமே, நான் பட்டதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வாங்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி ஆண்டவர் வாங்க வைப்பா. கர்த்தருடைய சிட்சையில் அவ்வளோ லாபம் இருக்கு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி வெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவாராக. பாவியோ அவளால் பிடிக்கப்படுவான். தேவனுக்கு முன்பாக சர்க்குணனாய் இருக்கிறவனோ தப்புவா. ஓ மை காட். யாரையும் கவிழ்த்து விட முடியாதுங்க. அதற்கு இடம் கொடுக்குற ஆளை பிசாசு அறிந்து தான் ஆளையும் அனுப்புகிறான். இன்னைக்கு நம்புங்க, கர்த்தருக்குள்ளே நீங்கள் காக்கப்படுவதற்கு ஏற்கனவே உங்களை சுற்றி மேகம் போன்ற திரளான சாட்சியம், அவருடைய வார்த்தை என்ற கேடகம் உங்களை சுற்றி இருக்கு. We are shielded by God's power through our faith in His power of resurrection.
அவருடைய வீட்டந்த வல்லமையில விசுவாசம் வச்ச ஒவ்வொருவரையும் சுற்றி ஒரு கேடகம் வல்லமையா மூடி இருக்கான். This is because of our faith in his word and because of his work on the cross. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்த இந்த கேரண்டி மாறவே மாறாது. நான் எனக்கு நம்பவே மாட்டேன். எனக்கு நான் பேசணும்னு வந்ததே சங்கீதம் 106. எனக்கு இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல. ஆனால் உங்களுக்கு எனக்கும் தெரியும், நம்ம ரொம்பவே சத்தியத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் சபையும் எவ்வளோ நேசிச்சா ஸ்பாட்டில் வச்சு இப்படி பேசுவார். அதனால தான் ஐ எம் என்ஜாயிங் த வேர்ட். யூ நோ வை? ஐ எம் ரெடியூஸ்ட் டு பி எ ஸ்பெக்டேட்டர் when God reveals his word. I am learning for the first time. Oh my God, இப்படியும் பேசுவீங்களா இந்த சப்ஜெக்ட்னு நான் ருசிச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியாது. That's why எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வசனம் வர வர வர, because it's not my mental preparation. This is something from the spirit. It's flowing out of my spirit. கர்த்தர் உங்களை என்னை எவ்வளோ நேசிச்சா சபையை இப்படிப்பட்ட டீச்சிங்கை கொடுப்பா. You should be happy about it. You are a blessed generation. Though God disciplines me, I know one thing, God loves me so much. That's why I'm disciplined like this. கர்த்தருக்கு கரங்களை தட்டி எழுந்து நில்லுங்க பாப்போம். Hallelujah. Amen. எழுந்து நில்லுங்க பாப்போம். ஆண்டவருக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுக்கிற இந்த வேளையில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பாப்போம். கொஞ்ச நேரம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் என் வாழ்க்கையில். உம்மை நேசிக்க எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த இந்த தருணம் எவ்வளோ பெரியதுப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி. God is so good. Take some words and speak to God. Use some words. Take some words with you before God. Hallelujah. கர்த்தருக்கு முன்பாக வார்த்தைகளை கொண்டு மனம் திரும்புங்கள் என்று ஓசியா 14 பார்க்கிறோம். வார்த்தைகளை கொண்டு மனம் திரும்பணும். அதனால தான் சத்தம் வரும் சபையில். ஏன் தெரியுமா? வார்த்தைகள் அங்கே இருக்கு. You have to use your words to speak to God. ஒரு அன்பை காட்டணும்னா வேர்ட்ஸ் வேணுங்க. ஒரு நன்றி சொல்லணும்னா வேர்ட்ஸ் வேணும். சபையில் நினைக்காதீங்க அமைதியாக இருந்தாலும் ஆண்டவர் கேட்பார்னே. ஒரு மனுஷங்கிட்டே எவ்வளோ பேசுகிறோம், ஆண்டர்கிட்ட எவ்வளோ பேசணும். Because enemy cannot read your thought life. He can only understand what you speak. That's why you have to speak words so that he can be put to shame eternally. Amen. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு வேளையில் என்னோட இடைப்பட்ட அன்புக்காய் வைராக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். என்னை நேசிக்கிறபடினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்து கொடுக்கிறீரே ஸ்தோத்திரம். உம்முடைய அன்புக்காக நன்றி நன்றி கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஓ இயேசுவே, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எங்களுக்கே காட்டுகிறது உம்முடைய வார்த்தை மட்டும் தான் ஐயா. ஏனென்றால் எங்களை பார்க்கிற ஒரு கண்ணாடி என்றால் அது உம்முடைய நீதியுள்ள பிரமாணம் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஓ நீதியுள்ள நியாய பிரமாணத்திற்காய் ஸ்தோத்திரம். Your word is our mirror, oh God. We are able to see ourselves in the way we are only by looking into that word. Hallelujah. This word has given us liberty. This word has given us victory, oh God. இந்த ராத்திரி வேளையில் எங்களுக்கு விடுதலையின் பிரமாணமாய் உம்முடைய வார்த்தையின் பிரமாணத்தை கொடுத்து இயேசுவின் நாமத்தில் இதை உற்று பார்க்கிற யாராய் இருந்தாலும் இது ஒரு விடுதலையின் பிரமாணம். இது விடுதலையின் பிரமாணம். இது விடுதலையின் நியாய பிரமாணம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருவதாக பிதா பெற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. Let there be liberty right now. Let there be victory right now. Let there be liberation in the name of Jesus Christ of Nazareth. Hallelujah. Oh ramako radanda hashia lekabo rabadi andorabo shande oh rabaka hashikarabo raba. Oh let there be fire right now. Fire into our bones, oh God. Let your word come inside of us now like fire. Oh Spirit of God, thank you. Hallelujah. Thank you, Holy Spirit. Let there be a separation now between the spirit and the soul, between the bone marrow and the bones right now, in the name of Jesus Christ of Nazareth. Oh God, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உள்ளே பிரவேசிக்கிற உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, வெறுமையாய் உம்மிடத்தில் திரும்பாது. அது விரும்பினதை வாய்க்கும்படி செய்ய. Oh God, thank you. Lema kabala katura moshande. உம்மை நம்பி வந்த ஒரு பிள்ளை கூட வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு பிள்ளை கூட வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, எங்களுடைய விக்கனஸ் எவ்வளோ இருக்குன்னு நாங்கள் தெரிந்து கொள்ள நீர் எவ்வளவு பரிபூரணர் என்பதையும் தெரிந்து கொள்ள. The more we come to know you, we come to know ourselves more. God, that's when we receive your touch to make us perfect, oh God. ஆண்டவரே, உம்மை நெருங்குகிற ஒவ்வொருவரும் நாங்கள் எவ்வளோ பாவி என்பதை கண்டுபிடிக்கிறோம்ப்பா. உங்களை நெருங்கலைன்னா எங்கள் பாவமே எங்களுக்கு தெரியாது. வெளிச்சத்தை நெருங்கவே உள்ளாக இருக்கிற இருள் தெரிய வர ஆரம்பிக்குதுப்பா. அப்பொழுதுதான் அந்த வெளிச்சத்துக்கும் நாங்கள் இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம்.
ஆண்டவரே, இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாங்கள் எவ்வளோ மோசமானவங்கன்னு நாங்கள் உணர எங்களை நல்லவர்களாய் மாற்றுகிற நல்லவரிடத்திலே நாங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. அந்த கிருபை ஜெயிக்கும் ஐயா, அந்த கிருபை ஜெயிக்கும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் mercy triumphs over judgment. Hallelujah. Mercy triumphs over judgment. ஆண்டவரே, கிருபை நியாய விசாரணையை மேற்கொள்ளுகிறது சுவாமி. அதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவரை கூட குற்றப்படுத்தாத உங்க அன்பு, ஒவ்வொருவரையும் உருவாக்க வைராக்கியப்படுகிற உம்முடைய அன்பு. ஏசப்பா, எங்களுடைய குறைகளை ஏன் காட்டினீர் தெரியுமா? உம்மிடத்தில் நாங்கள் வந்து நின்றபடியினாலே. நிறைவுள்ளவர் மாத்திரமே குறைவுகளை சுட்டி காட்ட முடியும். இது எங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம்பா, இது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம்பா. மற்றவங்களை எல்லாம் விட்டுட்டு எங்களை கண்டிக்கிறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். மற்றவங்களை எல்லாம் கண் சாடையா விட்டு எங்களை மாத்திரம் கவனிக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா செயல்களுக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்க கற்றுக் கொடுக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். God, thank you so much that you made us responsible for our every conduct, action and word and deed. Receive that in the name of Jesus. God, you are so sovereign. Lord, you are making us responsible for every conduct and thought life. அதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. ஒவ்வொரு செயலுக்கும் எண்ணத்துக்கும் நாங்கள் பொறுப்பாளிகளாய் மாற்றுகிறேன். அது உம்மால் எங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். ஒரு கேர்லெஸ்ஸாக எங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தலப்பா. ரொம்ப கவனம் எடுத்து நடத்துகிறேன், அதிக அக்கறையோடு நடத்துகிறேன். இந்த பிள்ளைகள் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள் சுவாமி. இன்டர்நெட்லேயும் யூடியூப்ல என்னை பார்த்த அநேகர் உண்டு ராஜா. நம்முடைய வார்த்தை விருதாவாய் போகவில்லை, நீ விருதாவாய் பட்டயத்தை பிடித்திருக்கவில்லை. அதை எங்களுக்குள் இருபுறமும் கருக்குள்ளதாய் நீ அனுப்பும் பொழுது பிரிக்கப்பட வேண்டியவர்கள் பிரிக்கப்பட்டே ஆகும். அது உமக்கு மகிமை உண்டாக நடந்தே ஆகும். அதை இயேசுவின் நாமத்தை நான் பிரகடனப்படுத்தும் பொழுது உம்முடைய பிள்ளைகள் உம்மால் வர வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் போகவே மாட்டார்கள். ஏனென்றால் உம்முடைய பரிசுத்தத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு எங்களுடைய பிரயோஜனத்திற்காகவே சிற்றிக்கிறேன். இந்த இணைப்பிற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். உம்முடைய ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், உடைய பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எவ்வளோ மழையிலும் அவர்கள் வந்திருக்கிறார்கள், எவ்வளோ சிரமம் எடுத்தும் வருகிறார்கள். இந்த வேதபாட வகுப்பை முதலிடம் வைத்து வந்த பிள்ளைகளை நீங்க கருதி ஆசீர்வதிக்கிறீங்க. எனக்கு தெரியும், நீங்க கருதி ஆசீர்வதிக்கிற. அவங்க கேட்காமலேயே நீங்க பதில் கொடுக்குறீங்க. அவங்க ஜெபம் பண்ணிக்கொள்ளாமலேயே கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இறங்கி இருக்கிறது ஐயா. நீ எங்க தொடணுமோ தொட்டு அவளை ஆசீர்வதித்து இருக்கிறீர் ஐயா, நிறைவாக்கி இருக்கிறீர் ஐயா, விடுதலை செய்திருக்கிறீர் ஐயா. அவங்க வேலையில, வியாபாரத்தில், அவங்க கைட்டு செய்கிற எல்லாவற்றிலும் பதில் உண்டு ஐயா, சொஸ்தம் உண்டு ஐயா. கூட தான் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் ஐயா, கூட தான் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் ஐயா. மற்றவர்கள் கேட்டு கேட்டு கிடைக்காதது இந்த பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் வார்த்தைக்கு இடம் கொடுத்தே பெற்றுக்கொண்டார்கள். அது உம்முடைய சாட்சி. எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க. சுகபத்திரமா எல்லாரும் வீடு போய் சேரும் வரைக்கும் அனுகூலமான வெதரை கொடுங்க டாடி. Be with them, O Lord, and safeguard their ways, O God, and their path, O God, in a special way. Be their protector and provider. எல்லாவற்றையும் பார்த்துக்கோங்க. இந்த கிருபை மட்டும் போதும் எங்களுக்கு. உங்களுக்குள்ளே நாங்கள் இருந்தால் போதும். அந்த ஆசீர்வாதத்தை சொல்லி நம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து வர ஜெப நாட்டில் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களோட வந்து உட்கார்ந்தா போதுன்னு வரட்டும். அந்த தைரியத்தை ஒவ்வொரு பிள்ளைக்கு கொடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.